16 வருஷமா மத்திய அரசோட கூட்டணியில் இருந்த போது கச்சத்தீவை மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கும் போது சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றதுதான் ஸ்டாலின் மாடலா? சபையை நடுநாயகமா நடத்த வேண்டிய சபாநாயகரோ எதிர்கட்சி தலைவரை பேச விடாம குறுக்கீடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது பேரு ஜனநாயகம். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆன பிறகும் அமைதியா இருந்துட்டு இப்போ கோமால இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி கச்சத்தீவு பிரச்சனையை கொண்டு வர்றது எந்த பிரச்சனையை திசை திருப்ப? எதிர்கட்சி தலைவர் டெல்லி சென்று வந்ததை தொடர்ந்து சட்டப்பேரவையிலே பேசிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். எதிர்கட்சி தலைவருடைய டெல்லி பயணம் முதலமைச்சருக்கு அவ்வளவு பயத்தை கொடுத்துருச்சா? தற்போதுள்ள மக்கள் பிரச்சனைகள் குறித்து எதிர்கட்சி தலைவர் பேசியதாக கூறியது ஆட்சியில் ஆபத்தை ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற அச்சத்தை முதலமைச்சருக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிட்டு வரும் நிலையில அதை தடுப்பதற்கு சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வருவாரா முதலமைச்சர்? ஆனா எந்த பிரச்சனையை திசை திருப்ப, எந்த ஊழலை மூடி மறைக்க தற்போது இந்த கச்சத்தீவு மீட்பு நாடகம் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க.